lovelies, welcome back to my channel. So இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ அப்படினு பாத்தீங்கன்னா ஒரு ஷாப்பிங் vlog தான் நம்ம பார்க்க போறோம். மேக்கப் ஐட்டம்ஸ் வந்து நான் கொஞ்சம் ஷாப் பண்ணிருந்தேன். அதெல்லாம் என்னென்னன்னு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ இதுல வந்து நான் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் வந்து எம்டி பண்ணிருக்கேன் அப்படிங்கறதையும் நான் வந்து சொல்லியிருக்கேன். அதுக்கு அப்புறம் வந்து இத வாங்கலாமா சில ப்ராடக்ட்ஸ் வந்து நான் வாங்கி இது தேவையில்லாம வாங்கிட்டோமோ அப்படிங்கிற மாதிரி சில ப்ராடக்ட்ஸ் இருக்கு. அதெல்லாமும் என்னென்னன்னு நான் ஷேர் பண்றேன். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகே, சோ ஃபர்ஸ்ட் வந்து நைக்கால போன வாரம் நான் வந்து கொஞ்சம் ஆர்டர் போட்டிருந்தேன். அதை வந்து நம்ம ஓபன் பண்ணிடலாம் ஃபர்ஸ்ட். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் ஆர்டர் போட்டது, அதுக்கப்புறம் நான் வந்து ப்ராடக்ட் என்னென்ன எம்டி பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறதையும் இப்போ நான் காமிக்கிறேன். நான் ஆர்டர் போட்டிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்ப்ரியோலிஸில் வந்து இந்த மாய்ஸ்சரைசர், இது வந்து மாய்ஸ்சரைசர்னு சொல்லலாம், ப்ரைமர்னு சொல்லலாம். இது வந்து நிறையா என்னோட ட்ரெஸ்ஸிங் டேபிள் வீடியோவில் சொல்லியிருப்பேன். அதுக்கப்புறம் ஏதோ மேக்கப் வீடியோ வந்து ஷேர் பண்ணியிருந்தேன், அதுலேயும் கூட நான் வந்து சொல்லியிருப்பேன். இதுதான் இப்போ என்னோட கரண்ட் ரீசெண்ட் ஃபேவரட்டான ப்ராடக்ட்டு. ஸோ வந்து நான் ஸ்கின் கேர் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்ததுலேருந்து ஃபவுண்டேஷன் தொடுறதே கிடையாது. ஃபவுண்டேஷன் தொட்டே ரொம்ப நாள் ஆகுது. வெறும் கன்சீலர் மட்டும்தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ அதுக்கு வந்து இந்த மாய்ஸ்சரைசர் மட்டும்தான் நான் யூஸ் பண்ணுவேன். இந்த மாய்ஸ்சரைசர் வந்து நம்ம ப்ரைமராக கூட யூஸ் பண்ணலாம். நிறைய மேக்கப் ஆர்டிஸ்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ப்ரைமராகவும் யூஸ் பண்ணுவாங்க, அவங்களோட மேக்கப் பேஸாகவும் யூஸ் பண்ணுவாங்க. அதனால நான் இது வாங்கியிருந்தேன். இந்த மாய்ஸ்சரைசர் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் 2 டியூப் வந்து காலி பண்ணிட்டேன். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், இந்த 2 டியூப் வந்து நான் காலி பண்ணிட்டேன். இந்த 2 டியூப்புமே வந்து பார்த்தீங்கன்னா 30 ml. ஃபர்ஸ்ட் வந்து இதை நான் யூஸ் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்காக நான் வந்து 30 ml ஒரு டியூப் வந்து வாங்கியிருந்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் ஏன் நான் மறுபடியும் 30 ml போட்டேன்னு எனக்கு தெரியல. அதனால 30 ml 2 தடவை வாங்கி அந்த டியூப் வந்து காலி பண்ணிட்டேன். 1300 என்னமோ, அதுக்கு வந்து 30 ml தான் கிடைக்குது. குவான்டிட்டி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கு. பட் இருந்தாலும் வந்து எனக்கு இது ரொம்பவே கன்வீனியண்ட்டாக இருந்துச்சு, ரொம்ப எனக்கு கம்ஃபர்டபுளாகவும் இருந்துச்சு இந்த மாய்ஸ்சரைசர். ஸோ அதனால இந்த தடவை வந்து 75 ml நான் வந்து போட்டுட்டேன். 75 ml வந்து 2300 சம்திங் என்னமோ. ப்ரைஸ் வந்து நான் உங்களுக்கு வீடியோவில் டிஸ்பிளே பண்ணுறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்ல பெரிய பேக்கேஜிங்காகவே இருக்குது. ரொம்ப நாளைக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு தடவை நம்ம வந்து 1300 போட்டு வாங்கினோம்னா அதுவே 60 ml நம்மளுக்கு வந்து 2600 கிட்ட வருது. ஸோ இது 75 ml 2600 500 என்னமோ வந்திருந்தது. அதனால இதை வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது வாங்கியிருந்தேன். இது வந்து நைக்கால நான் வந்து வாங்கியிருந்தேன். இது ஏதாவது ஒரு பிரைடல் மேக்கப் பண்ணுறீங்க, இல்லைன்னா கெஸ்ட்டாக எங்கேயாவது வெளியே போகிறீங்க, ஒரு கல்யாணத்துக்கு போகிறீங்க, எனக்கு வந்து ஒரு வீட்லேயே நான் வந்து கெஸ்ட் மேக்கப் பண்ணிக்கணும், எனக்கு வந்து ரொம்ப நேரம் ஃபவுண்டேஷன் வந்து திட்டா தெரியக்கூடாது, கேக்கியாக தெரியக்கூடாதுன்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த மாய்ஸ்சரைசர் வந்து யூஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து அந்த 30 ml வாங்கி பார்த்து யூஸ் பண்ணுங்க. அது வந்து உங்களுக்கு செட் ஆச்சு அப்படின்னா நீங்க வந்து பெரிய பேக்கெட் வந்து நீங்க வாங்கிக்கலாம். ஸோ இதுதான் நான் ஃபர்ஸ்ட் எம்டி பண்ண என்னோட ரீசெண்ட் ஃபேவரட்டான பர்ச்சேஸ். அடுத்து நான் எம்டி பண்ணது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபேஸஸ் கனடாவோட ஒரு ஜெல் காஜல். இது வந்து பார்த்தீங்கன்னா இதுதான், இது வந்து திரும்ப நான் வந்து வாங்கியிருக்கேன். ஃபேஸஸ் கனடாவோட அல்டிமேட் ப்ரோ இன்டென்ஸ் ஜெல் காஜல் இது. ஸோ இதுதான் வந்து நான் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் இன்னொரு ப்ராடக்ட் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொன்று வாங்கினேன். அதனோட ரிவ்யூ இதுக்கப்புறம் நான் வந்து சொல்கிறேன். ரிவ்யூஸ் படித்த அளவுக்கு அது ஒர்த்தாக இருந்த மாதிரி தெரியல. அதனால திரும்பவும் நான் வந்து இந்த ஃபேஸஸ் கனடாக்கே ஸ்டிக் ஆகிட்டேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு, ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் வாங்கும்போது எவ்வளோ பெருசு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இது கூடவே ஷார்ப்னர் வருது. ஃபர்ஸ்ட் இந்த காஜல் வாங்கும் போது நான் வந்து திரும்பி ஓப்பன் பண்ணிட்டு எனக்கு ஷார்ப்னர் இருந்ததே தெரியாம நான் தூக்கி போட்டுட்டேன். அதனால நீங்க ஓப்பன் பண்ணும் போது கரெக்டா அதுல ஷார்ப்னர் எங்க இருக்குன்னு பார்த்து பத்திரமா எடுத்து வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இதுதான் இந்த ஜெல் காஜல். பென்சில் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை ml 1.2 grams. இது வந்து ஜெர்மனியில் வந்து மேக் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. எனக்கு வந்து இது ரொம்பவே பர்சனல் ஃபேவரட்டாக இருந்துச்சு. எனக்கு வந்து இந்த காஜல் ரொம்ப ஃபங்க்ஷனுக்குலாம் போகும்போது ரொம்ப லாங் ஸ்டேவாக இருந்துச்சு, ஸ்மட்ஜே ஆகலை. கொஞ்ச நேரம் போட்ட உடனே நம்ம வந்து செட்டில் பண்ண வெயிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து ஒர்க் பார்க்க போயிட்டோம் அப்படின்னா இது வந்து சுத்தமாக ஸ்மட்ஜே ஆகலை. எனக்கு இது ரொம்பவே பிடிச்சிருந்தது. நான் ப்ரைஸ் மட்டும் கொஞ்சம் அதிகம், ஒரு 400 420 என்னமோ நான் வாங்கியிருந்தேன். பட் எனக்கு வந்து கொஞ்சம் ப்ரைஸியாக தான் இருந்துச்சு. பட் இருந்தாலும் எனக்கு வந்து கொஞ்சம் லாங் ஸ்டேவாக இருக்கணும். எனக்கு வந்து காஜல் போடுறது ரொம்ப பிடிக்கும். அட் த சேம் டைம் எனக்கு வந்து நல்லா திக்காக டார்க்காக இருக்கணும், இந்த லைட்டாக இருக்க மாதிரிலாம் இருக்கக்கூடாது, ஸ்மட்ஜ் ஆகக்கூடாது. அதனால் அதை பார்த்து வாங்கணும்னு சொல்லிட்டு இது வாங்கியிருந்தேன். ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து லாக்மியோட ஐகானிக் காஜல் வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் அப்கிரேட் பண்ணலாமே, ஜெல் காஜல்னு எல்லாம் சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு ரிவ்யூஸ் எல்லாம் பார்த்துட்டு இந்த காஜல் நான் வந்து வாங்கியிருந்தேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து கொஞ்சம் ரொம்பவே பிடிச்சிருந்தது, எனக்கு கொஞ்சம் செட் ஆகுற மாதிரி இருந்துச்சு. அதனால இது தீர்ந்த உடனே
திரும்ப இதை வாங்கிட்டேன். இது தீர்ந்த உடனே இன்னொரு காஜல் வாங்கி யூஸ் பண்ணி பார்த்தேன், அது எனக்கு செட் ஆகலன்னு சொல்லிட்டு திரும்ப இதையே வாங்கிட்டேன். ஸோ இதுதான் நான் எம்டி பண்ணது. அடுத்தது நான் வாங்கினது. ஸோ இந்த காஜல் வாங்கினதுக்கு அப்புறம் இன்னொரு காஜல் நான் ட்ரை பண்ணியிருந்தேன் அப்படின்னு சொன்னேன் இல்லைங்களா, அது வந்து இந்த காஜல் தான். இது வந்து இந்த ரெனி மிட் நைட் கோல் பென்சில் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இன்ஸ்டாகிராமில் வந்து நான் பார்த்தேன். போட்டாங்க, கையிலலாம் போட்டாங்க, நல்லா தண்ணி வாட்டர் ப்ரூஃபாக இருக்கான்னு போட்டு தேய்ச்செல்லாம் பார்த்தாங்க. இதை பார்த்து நானே மயங்கிட்டேன். அது வந்து பயங்கர டார்க்காக அவங்க ஐஸ்லலாம் பார்க்கும்போது செம்ம டார்க்காக இருந்துச்சு. ஓகே, இது வந்து நம்ம வாங்கி ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது 400 என்னமோ இருந்துச்சு. சரி, 400க்கு இந்த பென்சில் நம்ம வாங்கணுமோன்னு யோசிச்சுட்டே இருந்தேன். நம்ம கேட்குற மாதிரியே ஸ்மட்ச் ப்ரூஃபாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இது வாங்கினேன். பட் எனக்கு வந்து இது பெரிய டிசப்பாயின்மெண்ட்டாக இருந்துச்சு. மற்றவங்களுக்கு எப்படி இருந்ததுன்னு எனக்கு தெரியல. பட் எனக்கு வந்து இது நல்லாவே ஸ்மட்ச் ஆச்சு. நான் வந்து நார்மலாக வந்து ஸ்கின் கேர்லாம் பண்ணி முடிச்சுட்டு கன்சீலர் மட்டும் வெளியே போகும்போது போடுறேன் அப்படின்னா, அந்த டைமில் இந்த காஜல் போட்டேன் அப்படின்னா ராரா மாதிரி எனக்கு கீழே இன்னொரு லேயர் வந்து ஃபார்ம் ஆயிருந்தது. ஸோ நான் வந்து ஐகானிக் காஜலில் கூட எனக்கு வந்து அந்த மாதிரி ஸ்மட்ச் ஆகலை. இது வந்து எனக்கு ரொம்பவே ஸ்மட்ச் ஆச்சு. நம்ம ட்ரையல் பண்ணும் போது இந்த மாதிரி கையிலலாம் போட்டு பார்த்து அழிச்சு பார்த்தாலும் அந்த மாதிரிலாம் வந்து ஒன்றும் ஸ்மட்ச் ஆகலை, ஒன்றுமே ஆகலை. பட் ஐஸ்லன்னு போடும் போது எனக்கு நல்லாவே ஸ்மட்ச் ஆச்சு. அதனால எனக்கு வந்து இது ரொம்ப பெரிய டிசப்பாயின்மெண்ட்டாக இருந்துச்சு. நீங்கள் இதை வாங்கி யூஸ் பண்ணியிருக்கீங்களா, உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எனக்கு வந்து இது கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட்டாக இருந்துச்சு. இது ஒன்று. அடுத்த ப்ராடக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் என்னோட எவ்ரிடே கோ டு லிப்ஸ்டிக்ஸ் வந்து கேட்பீங்க. அண்ட் ஆல்சோ ரொம்ப லாங் ஸ்டேவாக இருக்க மாதிரி ஒரு லிப்ஸ்டிக் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. நான் வந்து மோஸ்ட்டாக ரெகுலராக நான் வந்து டெய்லி கோ டு லிப்ஸ்டிக்ஸ் என்ன யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேபிளின் வினைல் இன்கோட இந்த இர்ரெசிஸ்டிபிள் ஷேட் இதுதான் நான் வந்து யூஸ் பண்ணுவேன். இது வந்து ரெண்டுமே வந்து இர்ரெசிஸ்டிபிள் தான். ஒன்று வந்து தீர்ந்ததுக்கப்புறம் இன்னொன்று வந்து நான் வாங்கியிருந்தேன். ஸோ ஒரு ப்ராடக்ட் எம்டி பண்ணதுக்கப்புறம் நான் வாங்குறேன் அப்படின்னா அது வந்து எனக்கு ரொம்பவே ஃபேவரட்டாக இருந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் அதை நான் இன்னொன்று வாங்குவேன். இல்லைன்னா வந்து அடுத்து ட்ரை பண்ணலாம், புதுசாக ட்ரை பண்ணலான்னு போயிடுவேன். இது வந்து எனக்கு ரொம்ப 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 ஃபேவரட்டாக இருந்துச்சு. ஸோ இது வந்து நான் வாங்கியிருந்தேன். இது வந்து ஒரு வெப்சைட்டில் ஒரு மாதிரி ப்ரைஸ் இருக்கும். நான் வந்து ஒரு தடவை மிந்த்ராவில் வாங்கினேன், ஒரு தடவை வந்து நைக்காவில் வாங்கினேன். ஸோ ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 100 அந்த மாதிரி வந்து டிஃபர் ஆகிட்டே இருந்துச்சு. மோஸ்ட்டாக இந்த மாதிரி மேக்கப் ப்ராடக்ட்ஸ் வந்து நீங்கள் நைக்காவில் ப்ரிஃபர் பண்ணுறது வந்து நான் கொஞ்சம் சஜஸ்ட் பண்ணுவேன். ஏன்னா அங்கே வந்து மேக்கப் ப்ராடக்ட்ஸ்க்குனே தனியான வெப்சைட் அப்படிங்கிறதுனால மோஸ்ட்டாக நம்மளுக்கு ஒரிஜினல் கொடுப்பாங்க அப்படின்னு என்னோட ஒரு தாட் ப்ராசஸ். ஸோ அதனால இது வந்து வாங்கியிருந்தேன். இது வந்து ரொம்ப நேரத்துக்கு லாங் ஸ்டேவாக இருக்கும். நான் வந்து ஷாப்பிங் போகும்போது காலையில் போட்டு போனேன் அப்படின்னா அது ஈவினிங் வர வரைக்கும் அப்படியே இருக்கும். அண்ட் மெயினாக எனக்கு வந்து பார்த்திங்கன்னா க்ளாஸி ஃபினிஷில் வந்து போடணும்னு ஆசை இருக்கும். வெளியில் போகும்போது டக்குன்னு வந்து எனக்கு மேட் ஃபினிஷை விட எனக்கு வந்து ஒரு ஷைனிங்காக க்ளாஸியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்ப்பேன். இது வந்து நான் கேட்ட மாதிரியே நமக்கு எதிர்பார்க்குற மாதிரியே ரொம்ப லாங் ஸ்டேவாக இருக்கும். அதே மாதிரி நம்மளுக்கு வந்து ஷைனிங்காகவும் இருக்கும். ஆனால் இதில் ஒரு ட்ராபேக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் சிப் அந்த என்ன சொல்கிறது, கொஞ்சம் ஸ்டிக்கியாக இருக்க மாதிரி இருக்கும். லைட்டாக போட்டோம்னா தெரியாது. நான் வந்து லிப் பாம் மாதிரி போட்டுட்டு அதுக்கப்புறம் இதை அப்ளை பண்ணுவேன். அப்போ வந்து எனக்கு அவ்வளோவா தெரியாது. இல்லை எனக்கு பழகிடுச்சா அப்படின்னு எனக்கு தெரியல. பட் இது வந்து கொஞ்சம் அந்த பிசு பிசுன்னு ஒட்டுற மாதிரி இருக்கும். பட் நீங்கள் இதை வாங்கி யூஸ் பண்ணி பழகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பழகிடும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பட் இதுதான் என்னோட எவ்ரிடே கோ டு லிப்ஸ்டிக். இது வந்து பார்த்தீங்கன்னா மேப்ளின் வினைல் இன்கோட இர்ரெசிஸ்டிபிள் ஷேட். இந்த ப்ராடக்ட் நான் எம்டி பண்ணது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மேக்கோட ஸ்ட்ரோப் க்ரீம். ஸோ எப்போவுமே நான் எந்த ப்ராடக்ட் ஃபஸ்ட்டு வாங்கினாலும் நான் வந்து சின்ன பேக்கெட் தான் நான் வந்து வாங்கி ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணி பார்ப்பேன். எனக்கு வந்து அது செட் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வாங்குவேன். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நம்ம வந்து விலை கம்மியாக இருக்குது, கொஞ்சம் கம்மியாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பெரிய பேக் வந்து வாங்க மாட்டேன். ஃபஸ்ட்டு வாங்கி யூஸ் பண்ணி பார்த்துட்டு அது எனக்கு செட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் வாங்குவேன். இது வந்து சின்ன பேக் வந்து ஃபஸ்ட்டு வாங்கியிருந்தேன். குட்டி டியூப் வந்து பார்த்தீங்கன்னா 1000 rupeesக்கு வாங்கியிருந்தேன். பட் எனக்கு இது வந்து ரொம்ப 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 ஃபேவரட்டாக இருந்துச்சு. எனக்கு இது நல்ல ஒரு ஃபேஸ் க்ளோவை வந்து நல்லா கொடுக்கும். நிறைய செலிப்ரிட்டிஸ் வந்து நீங்கள் மேக்கப் வீடியோஸில் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா யூஸ் பண்ணி நீங்கள் பார்த்துருக்கலாம். ஸோ அதனால் நான் இது யூஸ் பண்ணேன். எனக்கு இது ரொம்ப 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 செட் ஆயிடுச்சு. இதுக்கு ஆல்டர்னேட்டாக இன்னொரு க்ரீம் நான் சஜஸ்ட் பண்ணோம்னா, நான் வந்து இந்த எல்ஃப் ஹேலோ க்ளோ லிக்விட் ஃபில்டர் இது வந்து சஜஸ்ட் பண்ணுவேன். ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஓரளவுக்கு ரெண்டும் ஒரு ஈக்குவலான ப்ரைஸ் மாதிரி தான் இருக்கும். இது கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக இது வந்து பார்த்தீங்கன்னா ஷேட் 1, என்னோட ஷேடை விட கொஞ்சம் லைட்டரான ஷேட் தான். நான் ஷேட் 2 தான் பார்த்துட்டு இருந்தேன். பட் அது வந்து அவுட் ஆஃப் ஸ்டாக் போயிருந்துச்சு. அதனால் என்னால் ஆர்வம் தாங்க முடியாமல் இதை நான் வந்து வாங்கிட்டேன். ஸோ இந்த ப்ராடக்ட் மெயினாக எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு மேக்கப் வந்து நல்ல ஒரு டியூயி ஃபினிஷில் இருக்கணும், அந்த மேக்கப் ஆர்டிஸ்டெல்லாம் போட்டிருக்க மாதிரி நல்லா பல்லன்னு க்ளாஸியாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த க்ரீம் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். இது வந்து ஃபவுண்டேஷன் போடுறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து அப்ளை பண்ணிவிட்டு கூட ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணலாம். நான் வந்து இந்த ஷேட் கொஞ்சம் லைட்டராக இருக்கிறனால நான் வந்து ஃபவுண்டேஷனோட கலந்து போடுவேன். ஆக்சுவலாக ஃபவுண்டேஷன் இல்லை, கன்சீலரோட கலந்து போடுவேன். நான் ஸ்கின்
கேர் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து கன்சீலர் மட்டும்தான் யூஸ் பண்ணுறேன், ஃபவுண்டேஷன் தொடுறதே கிடையாது. ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஆல்டர்னேட். எனக்கு வந்து ஸ்கின் வந்து க்ளோயாக இருக்கும் மேக்கப் போடணும் அப்படின்னா இந்த ப்ராடக்ட் நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். இதுக்கு மாதிரியே எனக்கு இன்னொரு ப்ராடக்ட் சஜஸ்ட் பண்ணுங்க அப்படின்னா நான் இந்த லிக்விட் ஃபில்டர் வந்து நான் சஜஸ்ட் பண்ணுவேன். ஸோ இதுதான் நம்மளோட அடுத்த ப்ராடக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எர்த் ரிதமோட லிப் சீக் டிண்ட்டு. ஸோ டிண்ட் வந்து இப்போ நான் கொஞ்ச நாளாக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இது வந்து ஆக்சுவலாக ஒரு 3 பாட்டில் கிட்ட நான் வந்து காலி பண்ணிட்டேன். ஆக்சுவலாக இதோட தூக்கி போட்டுட்டேன். இது தீர்ற நிலைமையில இருந்துச்சு, அதனால இதையும் நான் வந்து காமிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி இதை எடுத்திருந்தேன். இப்போ ஃபேஸில் வந்து பார்த்தீங்கன்னா நான் எந்த மேக்கப்பும் போடலை, ஜஸ்ட் டோனர் மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணிட்டு இந்த டிண்ட் மட்டும் தான் நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். எந்த ஃபவுண்டேஷன், காம்பேக்ட் பவுடர், கன்சீலர் எதுவுமே யூஸ் பண்ணல. ஸோ மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணதுக்கு அப்புறமே நான் இந்த டிண்ட் வந்து நான் யூஸ் பண்ணிட்டேன். டிண்ட்ல வந்து நிறைய ஃபார்ம்ஸ் இருக்கு. நம்ம வந்து லிக்விட் டிண்ட் இருக்கு, அதுக்கப்புறம் க்ரீமி டிண்ட் அந்த மாதிரிலாம் இருக்கு. எனக்கு வந்து அந்த க்ரீமா இருக்கிற டிண்ட்டை விட, அதாவது சாலிடா இருக்க மாதிரி இருக்கும், அதை விட எனக்கு இந்த லிக்விட் டிண்ட் வந்து எனக்கு ரொம்ப பர்சனல் ஃபேவரட்டாக இருந்துச்சு. இதுலேயே வந்து நிறைய கலர்ஸ் இருந்துச்சு. நான் வந்து இந்த பீட்ரூட் டிண்ட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து எடுத்திருந்தேன். இது வந்து என் ஃபேஸ்க்கு கரெக்டாக பிளெண்ட் ஆகிற மாதிரி, கலரோட மேட்ச் ஆகிற மாதிரி இருந்துச்சு. இது வாங்கியிருந்தேன். ஸோ இது ஆல்ரெடி ஒரு 3 பாட்டில் காலி பண்ணிட்டேன். அடுத்து வந்து நான் யூஸ் பண்ணுற என்னோட ஃபேவரட்டான ஒரு டிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எர்த் ரிதமோட லிக்விட் டிண்ட். அண்ட் அடுத்து ஐலைனர் வந்து என்கிட்ட நிறைய பேர் ஃப்ரீக்வெண்ட்டாக டிஎம்ஸில் வந்து கேட்குறீங்க, என்ன ஐலைனர் வந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. காஜல் வந்து நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஐலைனர் வந்து நான் ஃபஸ்ட்டு லான்கமோட ஐலைனர் வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அது வந்து ரொம்ப காஸ்ட்லியாக இருந்துச்சு. அண்ட் ஆல்சோ நான் வந்து அதிகமாக அந்த ஸ்மோக்கி ஐஸ் மாதிரியான ஒரு லுக் தான் ஐஸ்க்கு க்ரியேட் பண்ணுவேன். நிறைய வீடியோஸில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அதனால அது வந்து அவ்வளோவா எதுக்கு இது தேவையில்லாமல் அவ்வளோ வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஃபேஸஸ் கனடாவோட இந்த ஐலைனர் வந்து மாற்றிட்டேன். அப்படியே இது யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாட்டில் இருக்காது, நான் வந்து டக்கு டக்குன்னு கீழே போட்டுருவேன். அந்த மாதிரி இருக்கிறதுக்கு இது வந்து எனக்கு ரொம்பவே கன்வீனியண்ட்டாக இருந்துச்சு. நல்ல ஒரு பென் டைப்பில் இருந்துச்சு, மார்க்கர் மாதிரியே இருந்துச்சு. நம்மளுக்கு வந்து அப்ளிகேஷனும் ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. இது வந்து ஆக்சுவலாக ஒரு மேட் ஃபினிஷான ஒரு அல்டிமேட் ப்ரோ மேட் மேட் இன் ஹெவன் இங்க் ஐலைனர். ஸோ இது வந்து நிறைய ரிவ்யூஸ் பார்த்துருந்தேன், ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அந்த கீழே பிக்சர்ஸ் ஷேர் பண்ணியிருந்தவங்க கண்ணெல்லாம் பார்த்தா நல்ல டார்க்காக இருந்த மாதிரி இருந்துச்சு. எனக்கு எப்பவுமே பிளாக்ல வந்து ஒரு ஐலைனர் யூஸ் பண்ணுறோம், ஒரு காஜல் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு ஜெட் பிளாக்காக நல்லா பார்க்கறதுக்கே பளிச்சுன்னு இருக்க மாதிரி இருக்கும். அந்த மாதிரி தான் நான் பார்த்து வாங்குவேன். ஸோ அந்த மாதிரி இது வாங்கியிருந்தேன். இது எனக்கு ரொம்பவே பர்சனல் ஃபேவரட்டாக இருந்துச்சு. இதுதான் நான் யூஸ் பண்ணுற ஐலைனர். ஸோ அவ்வளோதான், இதெல்லாம் தான் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணோம் அப்படின்னு நினச்சது. நான் வாங்கியிருந்த ஒரு மேக்கப் ஹால் மாதிரி. ஸோ என்னோட மேக்கப் ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னால் கீழே வந்து காமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து ஷேர் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ என்னோட மேக்கப் ப்ராடக்ட்ஸ் ஏதாவது ஷேட் வேணும் அப்படின்னாலும் நான் வந்து நோட் பண்ணி வச்சுக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணி அவுட்லுக்ஸ் பை நிவி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.